Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்னேஷ். நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம், அதுலேயும் haloalkanes and haloarenes பார்த்துட்ருக்கோம். ஓகே, அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி படிச்சுட்ருக்கோம். இது வரைக்கும் வந்து haloalkanes என்னென்னு பார்த்தோம், அதோட ப்ரிப்ரேஷன் என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறமா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுட்ருக்கோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லுமே நம்ம 3 பார்த்தோம், நியூக்ளியோஃபிலிக், எலிமினேஷன் ரியாக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல். ஸோ அதுலேயும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பார்த்துட்ருக்கோம். ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 3 டேஸாக நம்ம இந்த டாபிக் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் SN2 மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஓகே, நேற்று வந்து ஓகே நேற்று பார்த்தது கரெக்டாக. இன்றைக்கி வந்து SN1 சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வந்து SN1 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம், சரியா. ஸோ இது வந்து நேற்று பார்த்தது. அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, ஸோ எப்பவும் போல் 5 minutes ரிவிஷன் பண்ணுறது நம்மளோட பாலிசி, கரெக்டாக. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பார்த்தோம். அண்ட் வாட் இஸ் நியூக்ளியோஃபிலிக்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட அல்கைல் ஹேலைடு இருக்கும். ஓகே, அந்த அல்கைல் ஹேலைடு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இருக்கும். அது வந்து எப்போ ஹாலோஜன் கூட கம்பைன் ஆகிருக்கும், ஹாலோஜன் நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கும், கரெக்டாக. இந்த அல்கைல் ஹேலைடு when it is combined with a nucleophile nothing but that element which is negatively charged and having 2 free electrons, இதான் நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ இந்த ரியாக்ஷனை தான் நம்ம நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து SN1 மெக்கானிசம் அண்ட் இன்னொன்று வந்து SN2 மெக்கானிசம். ஓகே, ஆல்ரெடி SN2 மெக்கானிசம் நேற்று நம்ம பார்த்தாச்சு. ஓகே, எப்படி வந்து ஒரு ரியேஜென்ட்லேருந்து நியூக்ளியோஃபைல் வரும்ன்றதை சொல்லிவிட்டு நேற்று வந்து நான் உங்களுக்கு SN2 மெக்கானிசம் பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, என்ன சொல்லியிருந்தார், SN2 ரியாக்ஷன் என்ன, ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் டிபெண்ட் ஆன் போத் ரியாக்டன்ஸ். ஓகே, போத் ரியாக்டன்ஸ் A + B இன்ட்டு ஒரு ரியாக்ஷனில் இருக்குன்னா இந்த ரியேஜென்ட் கூடயும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் டிபெண்ட்டாக இருக்கும், இந்த ரியேஜென்ட் கூடயும் டிபெண்டாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் த ரியாக்டன்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட SN2 மெக்கானிசம் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன, இது ஒரு செகண்ட் ஆர்டர் மெக்கானிசம். செகண்ட் ஆர்டர் மெக்கானிசம்னா அதுதான் விஷயம். 2 ரியாக்டன் கூடயும் ரியாக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் செகண்ட் ஆர்டர். ஒரே ஒரு ரியாக்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, அண்ட் இந்த ஃபுல் மெக்கானிசமும் ஒரு சிங்கிள் ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும்னு சொன்னோம். ஓகே, இப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரே ஸ்டெப்பில் இந்த ஃபுல் மெக்கானிசமும் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இதோட மெக்கானிசம் டீட்டெயில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அண்ட் அப்லோடும் பண்ணியிருக்கோம். யூ கேன் வாட்ச் தட். ஓகே, அண்ட் இதோட ரிசல்ட் என்னன்னாக்கா, ரிசல்டண்ட்டாக வர ப்ராடக்ட் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் உங்களோட நியூக்ளியோஃபைல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குனாக்கா ரிசல்ட்டில் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு நியூக்ளியோஃபைல் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு மாறிடும். ஓகே, ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீப்பாக வந்து நேற்று கிளாஸில் பார்த்தோம், கரெக்டாக. அண்ட் இன்றைக்கி வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் SN1 மெக்கானிசம் பார்ப்போம். ஓகே, SN1 மெக்கானிசம் என்ன சொல்லுது, சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபைல் அண்ட் யூனிமாலிகுலர். அங்கே என்ன இருந்துச்சு, பைமாலிகுலர் இருந்துச்சு. ஸோ SN1 என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா substitution nucleophile unimolecular. Okay, so what is unimolecular na, உன்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸை தான் யூனிமாலிகுலர் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யூனிமாலிகுலர்னால் என்னென்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைடா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, இல்லை 2 ரியாக்டன்ட் இருக்குது. ஓகே, ரியாக்டன்ட் இல்லை ரியேஜென்ட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிற ரேட், the rate of the reaction is dependent on any one reagent. Okay, any one reagent உங்கள் rate of the chemical reaction depend ஆயிருந்துச்சுன்னா it is known as first order kinetics. Okay, ஸோ உங்கள் SN1 mechanism belongs to first order kinetics. அப்போ என்ன சொல்லலாம், SN1 ரியாக்ஷனில் உங்களோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஒரே ஒரு ரியேஜென்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் known as SN1 reaction, that is first order kinetics. ஓகே, இன்னொன்று என்னென்னா SN1 வந்து ஒரு 2 step ப்ராசஸ். ஓகே, SN2 வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, 1 ஸ்டெப்பாக இருந்துச்சு. ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிரும்.
பட் SN1 ரியாக்ஷனில் அப்படி நடக்காது. 2 ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, அப்படியே இதுக்கு ஆப்போசிட் SN1னா நமக்கு என்ன தோணும், 1 ஸ்டெப்பாக இருக்கும்னு தோணும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். பட் இல்லை, SN1னா 2 ஸ்டெப் மெக்கானிசம், SN2நாக்கா 1 ஸ்டெப் மெக்கானிசம். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து SN1ஓட பேசிக் தெரிய வேண்டிய விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபைல், யூனிமாலிகுலர். ஓகே, செகண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ், அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட் ஆன் ஒன்லி ஒன் ரியேஜன். தேர்ட் என்ன, 2 ஸ்டெப் மெத்தட். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்ன வேணும், நியூக்ளியோஃபைலில் ரியாக்ட் பண்ண வைக்கணும். இந்த இடத்துல நான் வந்து ஒரு என்னோட அல்கைல் ஹேலைடு எடுத்திருக்கேன். ஓகே, CH3 எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு நியூக்ளியோஃபைல் கூட ரியாக்ட் பண்ண வைக்கணும். ஓகே, இதுவே SN2ஆக இருந்தால் என்ன இருக்கும், இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இட் வில் கோ அட் த பேக் அண்ட் ஜாயின் த கார்பன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணால் இதை டேரெக்டாக வந்து இது கூட வந்து போகாது. என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் நடக்கும்னு சொன்னால அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா உங்களோட அல்கைல் ஹேலைட் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும். ஓகே, ஆஸ் கேட்டயோன்ஸ் அண்ட் ஆனியோன்ஸ். எப்படி, இந்த அல்கைல் ஹேலைடில் இந்த ஹாலோஜன் பார்ட் வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும், CH3 ப்ளஸ் சார்ஜ், இது வந்து ஒரு கார்போ கேட்டயோனாக மாறிடும். அண்ட் உங்கள் குளோரின் வந்து என்ன ஆகிடுச்சு, இந்த கார்பன் வெளியே வந்துடும். ஓகே, அப்போ நெகட்டிவ்லி ஓகே, இது குளோரின் எழுதிக்கோங்க, இது கார்பன் கிடையாது, குளோரின், Cl மைனஸ் நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல L வரும், குளோரின். ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த குளோரின் வந்து பிரேக் ஆகிட்டு நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் 2 ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ இது ஒரு நியூக்ளியோஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸ்டெப் 1. ஆக்சுவலாக இந்த கார்பனும் குளோரினும் பாண்டாக இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டாக, அப்போ இதை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் நமக்கு. ஓகே, நிறைய எனர்ஜி தேவைப்பட்டால் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக நடக்கும். ஓகே, ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் நோன் அஸ் ஸ்லோ ஸ்டெப். ஓகே, இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அண்ட் இந்த பிரேக்கேஜ் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, அதனால் என்ன சொல்கிறாங்க, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 ஸ்டெப் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இந்த 2 ஸ்டெப்பில் இதுக்கு ஒரு டைம் எடுக்கும், இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஓகே, உங்கள் டோட்டல் ரியாக்ஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியணுன்னா என்ன சொல்லிக்கலாம், எந்த ரியாக்ஷன் ரொம்ப டைம் எடுக்குதோ அதுதான் ரொம்ப மெயின். கரெக்டாக, பிகாஸ் இதுதான் ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் டைம் வந்து இது தான் கொடுக்க போகுது. ஓகே, அதனால தான் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதுக்கு அடுத்து வர ஸ்டெப் வந்து வித்தின் செகண்ட்ஸ் நடந்துடும். பட் இந்த ஸ்டெப்பு நடக்க உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் this step is known as rate determining step. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, அதனால் இந்த ஸ்டெப்பு வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் நீங்கள் இந்த அல்கைல் ஹேலைடு எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஒரு நிறைய அல்கைல் ஹேலைடு எடுத்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் ஆகும். அதுவே கம்மியாக அல்கைல் ஹேலைடு எடுத்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக வச்சு போட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் known as rate determining step and it depend on the concentration of the alkyl halide you take. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, நமக்கு கார்போ கேட்டயோன் கிடச்சிருக்கு, ஒரு நியூக்ளியோஃபைல் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இது பிரிஞ்சதுக்கப்புறம் இது பிரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த நியூக்ளியோஃபைல் தேவை கிடையாது. ஓகே, இது பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த கார்போ கேட்டயோன் கூட உங்களுக்கு வேறு எந்த நியூக்ளியோஃபைல் வேணுமோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த நியூக்ளியோஃபைல் வேணால் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த நியூக்ளியோஃபைல் வந்து டேரெக்ட்லி இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிடும். SN1 என்ன ஆகிடுச்சு, இந்த நியூக்ளியோஃபைலால் டேரெக்டாக அட்டாச் ஆக முடியல பிகாஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ஓகே, பட் இந்த கேஸில் நியூக்ளியோஃபைல் வந்து டேரெக்டாக உங்கள் கார்போகேட்டைன் கூட அட்டாச் ஆகிட்டு CH3 நியூக்ளியோஃபைலாக க்ரியேட் ஆகிடும். ஓகே, திஸ் ஸ்டெப் இஸ் known as செகண்ட் ஸ்டெப் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபாஸ்ட் ஸ்டெப். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிடும். ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன தெரியுது, நியூக்ளியோஃபைல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சு வருதுங்க. இனிஷியலாக நியூக்ளியோஃபைல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அண்ட் ஃபைனலாகவும் உங்கள் நியூக்ளியோஃபைல் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே போய் அட்டாச் ஆகுது. ஓகே, இனிஷியலாக நெகட்டிவ் சார்ஜ் வந்து கார்பனுக்கு லெஃப்ட்டில் இருந்துச்சு, ஃபைனலாகவும் நெகட்டிவ் சார்ஜ் கார்பனுக்கு லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஓகே, பட் SN2 மெக்கானிசமில் என்ன ஆகிடுச்சு, இன்வர்ஷன் நடந்துச்சு. இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஃபைனல் ரியாக்ஷன் அப்போ உங்கள் நியூக்ளியோஃபைல் பேக் சைடில் போயிட்டு அதை வந்து இன்வெர்ட்டட் ஆகிடுது. ஓகே, பட் SN1 ரியாக்ஷன் வந்து இப்படி பண்ணுறதில்ல. SN2 ரியாக்ஷன் வந்து இப்படி பண்ணுறதில்ல. SN2 ரியாக்ஷனில் வந்து
டைரெக்டாக வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, நோ இன்வர்ஷன் டேக் பிளேஸ் இன் வாட் உங்களோட SN1 ரியாக்ஷன். ஓகே, நோ இன்வர்ஷன் டேக் பிளேஸ் இன் SN1 ரியாக்ஷன். பட் நேற்று பார்த்த SN2 ரியாக்ஷனில் நமக்கு இன்வர்ஷன் நடந்துச்சு. ஓகே, புரிஞ்சிடுச்சா? இன்னும் ஒரு வாட்டி நான் இதை ரிவைஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா SN1 சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பார்த்தோம், விச் இஸ் அ ஃபர்ஸ்டோட கைனடிக் மெத்தட். ஃபர்ஸ்டோட மெத்தட்னா இட் இஸ் டிபெண்ட் ஆன் ஒன்லி ஒன் ரியேஜன். ஓகே, அண்ட் முக்கியமாக இது வந்து 2 ஸ்டெப்பில் நடக்க போகுது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஸோ இந்த அல்கைல் ஹேலைட் கூட நான் நியூக்ளியோஃபைலை ரியாக்ட் பண்ண வைக்கணும். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இந்த அல்கைல் ஹேலைட் வந்து பிரேக் ஆகும் இன்டூ கார்போகேட்டையோன் அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் எலிமெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த கார்போகேட்டையோன் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆகிடுது, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். செகண்ட் என்ன ஆகுது, கார்போகேட்டையோன் கூட இந்த நியூக்ளியோஃபைல் போய் ரியாக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகுது, டைரெக்ட்லி அட்டாச் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான ரியாக்ஷன் கிடச்சிரும். அண்ட் திஸ் இஸ் அ ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் அந்த 2 ஸ்டெப். புரிஞ்சா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சில. இப்போ ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்ப்போம். ஓகே, ரியாக்டிவிட்டி ஆர்டர் எப்படி இருக்கும்ன்ட்டு. ரியாக்டிவிட்டி ஆர்டர்னோடனே உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸை நான் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் ரியாக்டிவிட்டி ஆர்டர் எப்படி இருந்துச்சு, மித்தைல் ஹேலைடு இந்த இடத்துல இருந்துச்சு, இதே மாதிரி 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி இருந்துச்சு. SN2க்கு ரியாக்டிவிட்டி ஆர்டர் எப்படி இருந்துச்சுனாக்கா, உங்களோட மித்தைல் ஹேலைடு வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருந்துச்சு. இது வந்து அது கம்மி, அது கம்மி அப்படி போச்சு. வை? பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் க்ளவுட். கரெக்டாக, எலக்ட்ரான் க்ளவுடுனால அந்த மாதிரி ரியாக்டிவிட்டி ஃபார்ம் ஆச்சு. இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களோட மித்தைல் ஹேலைடு முதல்ல மித்தைல் ஹேலைடு எடுத்துக்கோங்க. இங்கே என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன ஆச்சு, SN1 ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஸ்டெப் 1 பிரேக் டவுன் ஆஃப் த மித்தைல் ஹேலைடு. கரெக்டாக, ஸோ இந்த எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஆகும், இந்த ஹாலோஜன் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு இது கார்போகேட்டையோனை ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ எல்லா கேஸ்லையுமே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹாலோஜன் பிரேக் ஆகும், எல்லா டைப்லேயும் பிரேக் ஆகிட்டு கார்போகேட்டையோன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கார்போகேட்டையோன் கூட நியூக்ளியோஃபைல் ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கார்போகேட்டையோனில் சார்ஜ் எப்படி இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இப்போ சார்ஜை பார்க்காதீங்க. இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடுங்க, நான் சொல்கிற எக்ஸாம்பிள் கவனிங்க. ஓகே, ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் தரப்போகிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து பைக்கில் போயிட்டுருக்காரு. ஓகே, someone is going in a bike. Let this be the bike. இது என்ன பைக்குன்னா வச்சுக்கோங்க, ராயல் என்ஃபீல்டு எது வேணால் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு ஆள் இருக்கான். ஓகே, இவனுக்கு வந்து there are 3 kids for him. ஓகே, 3 kids are sitting at the back of the bike. இப்போ என்ன பண்ணுறான், இந்த ஆள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த 3 பசங்க, ஓகே, இந்த 3 பசங்க இந்த ஆளை பிடிச்சி வைக்க முடியுமா, இல்லை இப்படி லைக் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆள் கீழே விடாமல் இந்த 3 பசங்களால் பிடிக்க முடியுமா பைக் ஓட்டிகிட்டு போகிறப்ப. இன்கேஸ் இந்த பைக் இப்போ கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுப்போமே, இந்த 3 பசங்களால் இந்த ஆளை பேலன்ஸ் பண்ண முடியுமா, முடியாது. கரெக்டாக, இந்த ஆள் என்ன பண்ணிடுவான், கீழே விழுந்துருவான், இவங்களால வந்து பிடிக்கவே முடியாது. கரெக்டாக, அதுவே இந்த கேஸ் எடுத்துப்போம். இந்த இடத்துல அதே ஆள் இருக்கான். ஓகே, இவனுக்கு பின்னாடி 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, எல்லாமே இவனோட ஏஜ் ஃப்ரெண்ட்ஸு, இவனை மாதிரி ஹைட்டு வெயிட் எல்லாமே இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பைக்கு கீழே இந்த ஆள் வந்து இந்த பைக்லேருந்து கீழே விழ போகிறான். ஓகே, அப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே விழ விட்டுருவாங்களா, அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மேபி அப்படி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கரெக்டாக, பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, they will try to hold this guy in the bike. இவனை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கீழே விழ விட மாட்டாங்க. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம், இது ஸ்டேபிள் சொல்லாமல் இது ஸ்டேபிள் சொல்லாமா, டெஃபினெட்லி இதுதான் ஸ்டேபிள். கரெக்டாக, இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. கரெக்டாக, இந்த கேஸில் கார்பன் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். பட் இந்த கேஸில் கார்பன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பிகாஸ் ஒரு பல்கி ஆட்டம் வந்து இதை சுற்றி இருக்குது, இந்த கார்பனை சுற்றி ஒரு பல்கி ஆட்டம் இருக்கிறதுனால இந்த கார்பனுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு இருக்கும். ஓகே, ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஓகே, ஸோ ஸ்டேபிளாக இருக்க எலிமெண்ட் கூட தான் உங்களால் நியூக்ளியோஃபைலை ரியாக்ட் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் நியூக்ளியோஃபைலை ரியாக்ட் பண்ண வைக்கணும். பட் இது கூட ரியாக்ட் ஆகிற மெட்டீரியல் ஸ்டேபிளாகவே இல்லைனாக்கா உங்களால் எப்படி இந்த ரியாக்ஷனை எடுக்க முடியும், இந்த ரியாக்ஷனே நடக்காது. கரெக்டாக, ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்கிங் த ரியாக்ஷன் பாசிபிள். கரெக்டாக, அதனால் இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, ஆஸ் அ கார்போகேட்டையோன் இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள், அண்ட் ஆஸ் அ கார்போகேட்டையோன் இதுதான் லீஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, ஸோ ரியாக்டிவிட்டி ஃபார் மோஸ்ட் ஸ்டேபிள் வில் பி ஹையர். உங்கள் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்டிவிட்டி will be highest for this one. Okay, if it is happening in SN
SN1 மெக்கானிசம். ஓகே, SN1 மெக்கானிசம் ஹேப்பனிங்னாக்கா உங்களோட டெர்ஷரி கார்போகேட்டையான் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ரியாக்டிவிட்டி இஸ் ஹையஸ்ட் ஃபார் திஸ் ஒன். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பிகாஸ் 2 பல்கி எலிமெண்ட் தான் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு பல்கி எலிமெண்ட் தான் இருக்குது, ஸோ இன்னும் கம்மி. ஓகே, இதுக்கு சுத்தமாக கம்மி, பிகாஸ் நோ பல்கி எலிமெண்ட். ஓகே, அப்போ ரியாக்டிவிட்டி ஃபார் SN1 எப்படி இருக்குது? மோஸ்ட் லீஸ்ட் ஸ்டேபிள், அதாவது லீஸ்ட் ரியாக்டிவ் ஃபார் மித்தைல் ஹேலைட். அதுக்கப்புறம் மோஸ்ட் ரியாக்டிவ் ஃபார் வாட்? உங்களோட டெர்ஷரி ஹேலைட். ஓகே, புரிஞ்சா? அவ்வளோதான். as number of, நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன், as number of bulky group is more around the carbocation, more will be the stability. So nucleophile will easily react. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ நியூக்ளியோஃபைல் வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ரியாக்டிவிட்டி ஆர்டர். ஓகே, இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சி, அலைலிக் அண்ட் பென்சாலிக் கம்பவுண்டுக்கெலாம் வந்து ஆல்வேஸ் SN1 மெக்கானிசம் மட்டும்தான் ஷோ பண்ணும். நல்லா கவனிங்க, அலைலிக் அண்ட் பென்சாலிக் கம்பவுண்ட். அலைலிக்னு என்ன? ஆரோமேட்டிக் கம்பவுண்டு அண்ட் பென்சாலிக் கம்பவுண்ட் ரெண்டுமே எப்போவுமே SN1 மெக்கானிசம் மட்டும்தான் காமிக்கும். ஓகே, ஒய்? பிகாஸ்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் நான். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். ஓகே, சரி, இது ஒரு பென்சாலிக் கம்பவுண்ட் எடுத்திருக்கேன் நான். ஓகே, பென்சாலிக் கம்பவுண்ட், குளோரோ பென்சாயின் எடுத்திருக்கேன், பென்சின் எடுத்திருக்கேன். ஓகே, நவ் see this. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பென்சாலிக் கம்பவுண்ட் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, நான் SN1 மெக்கானிசம் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, SN1 மெக்கானிசம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹாலோஜன் ரிமூவ் ஆகும். கரெக்டாக? ஸோ என்ன ஆகிடுச்சு? இந்த ஹாலோஜன் வந்து ரிமூவ் ஆக போகுது. ரிமூவ் ஆகிட்டு இது ஒரு கார்போகேட்டையானாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு? இந்த இடத்துல வந்து ஹாலோஜன் ரிமூவ் ஆகிட்டு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடுச்சு. CH2 ப்ளஸ் சார்ஜில் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ண போகுது? இது வந்து ஒரு பென்சாயிலிக் கம்பவுண்டாக இருக்கிறதுனால, ஓகே, ஒரு அரோமேட்டிக் கம்பவுண்டாக இருக்கிறதுனால என்ன ஆகிடுச்சு? இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இந்த கார்பனுக்கு. ஓகே, இந்த கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அண்ட் இந்த கார்பனுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ண போகுது? இந்த கார்பன் இதுக்கு அட்ஜசன்ட்டில் கார்பனில் இருக்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ண போகுது? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது இந்த கார்பனுக்கு. ஓகே, இதை வந்து ரெசோனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? டியூ டு ரெசோனன்ஸ் இந்த விஷயம் நடக்குது. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு? எலக்ட்ரான், இங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகிடுச்சு? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆகிடும். அதுக்கு பதில் இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் க்ரியேட் ஆகிடுமா? அதுதான் இங்கே ஆகிருக்கும். என்ன ஆகிடுச்சு? இந்த இடத்துல இருக்க டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடும். ஃபுல்லாகவே இந்த இடத்துல டபுள் பாண்டே இருக்காது. இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் க்ரியேட் ஆகிட்டு, பட் இந்த கார்பன் பாசிட்டிவ்ல சார்ஜ் கார்பனாக மாறிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணும்? இது தெரியாமல் பாசிட்டிவ் சார்ஜ் வாங்கிட்டேன், இப்போ எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேணாம், எனக்கு டபுள் பாண்டே வேணும்னு சொல்லும். அப்போ என்ன பண்ணும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜை இந்த கார்பனுக்கு இருக்க ஒரு எலக்ட்ரான் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜை அதுக்கு கொடுத்துரும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? உங்களோட பாசிட்டிவ் சார்ஜ் ஜம்பிங் டு திஸ் பார்ட். ஓகே, அண்ட் டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. ஓகே, இப்போ இந்த கார்பன் என்ன நினைக்கும்? எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேணாம். அதே மாதிரி நான் போனேன், இவங்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு டபுள் பாண்டை நான் எடுத்துக்கிட்டு அவனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிடும்? ரெசனன்ஸ் பண்ணி இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் பாசிட்டிவ் சார்ஜ், இவனுக்கு டபுள் பாண்ட் வந்துடும். ஓகே, இப்போ இவன் என்ன நினைப்பான்? வேண்டாம், எனக்கு இவன் பாசிட்டிவ் வேணாம், எனக்கு வந்து இந்த பாசிட்டிவ் நான் அவனுக்கு கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்க எலக்ட்ரான் நான் வாங்கி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அகெயின் பேக் டு த சேம் பொசிஷன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த எல்லா கேஸ்லையுமே என்ன ஆகிடுச்சு? கார்போகேட்டையான் வந்து ஸ்டேபிள் தான். ஓகே, ஜஸ்ட் அதுக்குள்ளேயே வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால இது வந்து ஸ்டேபிள் தான். ஸோ அதனால தான் வந்து அலைலிக் அண்ட் பென்சாலிக் கம்பவுண்ட் வில் ஷோ SN1 மெக்கானிசம். ஓகே, ஒன்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரெசனன்ஸ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சா? ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன் பாருங்கள். மித்தைல் ஹேலைட் பார்த்தோம், அப்புறம் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ மித்தைல் ஹேலைடுக்கு SN2 ரியாக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அதான் நேற்று பார்த்தோம். SN2 reaction is much higher for methyl halide because electron clouds இருக்காது, கம்மியாக இருக்கும். பட் அதே SN2 reactivity வந்து டெர்ஷரியில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் cloud concentration. கரெக்டாக? அதுவே SN1 எடுத்தோம்னா அப்படியே ஆப்போசிட். SN1 வந்து reactivity for methyl halide will be least. ஓகே, least reactive அண்ட் மோஸ்ட் ரியாக்டிவ்னு பார்த்தா டெர்ஷரி. அதுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா? திருப்பி சொல்கிறேன், மித்தைல் ஹேலைடுக்கு லீஸ்ட் ரியாக்டிவ் வந்து SN1. ஓகே, அண்ட் மோஸ்ட் ரியாக்டிவ் வந்து SN2.
அதே மாதிரி டெர்ஷரி பார்த்தோம்னாக்கா டெர்ஷரியில் லீஸ்ட் ரியாக்டிவ்னு பார்த்தோம்னாக்கா உங்களோட SN2 அண்ட் மோஸ்ட் ரியாக்டிவ்னு பார்த்தா SN1. புரியுதா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி with nucleophile. ஓகே, இது வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி டியூ டு SN2 or SN1 மெக்கானிசம். ஓகே, பட் ஓவராலாக ரியாக்டிவிட்டி வந்து உங்களோட ஹாலோஜனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அல்கைல் ஹேலைடு ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின் இருக்குது, அல்கைல் ஹேலைடு வந்து ஃப்ளோரின் இருக்குது, RF இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ளோரின் வந்து ஒரு ரொம்ப ஸ்மால் எலிமெண்ட், கரெக்டாக ரொம்ப ஸ்மால் எலிமெண்ட். இது போய் ஒரு அல்கைல் கூட சேர்ந்துடுச்சுன்னா அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் reactivity with fluorine will be least and reactivity with iodine will be most. ஏன்னா அயோடினோட ஷேப் வந்து பெருசாக இருக்கனால அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கரெக்டாக? ஸோ இன் ஜென்ரல் பார்த்தோம்னாக்கா அயோடினுக்கு வந்து ரியாக்டிவிட்டி வில் பி மோஸ்ட் அண்ட் ஃப்ளோரினுக்கு ரியாக்டிவிட்டி கம்மி. ஸோ அதுக்கப்புறம் புரோமின் குளோரின் எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் த சைஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் SN1 அண்ட் SN2 மெக்கானிசம். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாக பார்த்துருக்கோம், SN1 அண்ட் SN2 பார்த்துருக்கோம். இன்னும் ஒரே ஒரு லெக்சர் மட்டும் எனக்கு தேவைப்படும் நியூக்ளியோஃபில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ரொம்ப சின்ன லெக்சராக தான் இருக்கும் நாளைக்கு கிளாஸு, ஒரு 10 to 15 minutes அதை முடிச்சிடலாம். ஓகே, இஃப் பாசிபிள் இந்த வீடியோ பார்த்த உடனே அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஓகே, கையோட இந்த ஃபுல் சீரீஸையும் முடிச்சிடலாம் நீங்கள். சரியா? ஓகே, வித் திஸ் வி வில் ஸ்டாப் த லெக்சர். உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.